பால் சார்ந்த மரபு கடத்தல், இதை வந்து நம்ம எக்ஸ் சார்ந்த மரபு கடத்தல், ஒய் சார்ந்த மரபு கடத்தல்னு பார்த்தோம். இரத்த கசிவு நோயானது ஒடுங்கிய எக்ஸ் சார்ந்த மரபணுவால் ஏற்படுகிறது. இந்த ஒடுங்கிய மரபணு இயல்பான த்ராம்போபிளாஸ்டின் அப்படிங்கக்கூடிய அவைகள் சுரப்பது கிடையாது. இந்த குறைபாடு தாக்கப்பட்ட ஆண்கள் சிறிய காயங்கள் ஏற்பட்டாலும் இரத்தம் வெளியேறி இறப்பிற்கு வழிவகுக்கலாம். இதில் பெண்கள் மிக பெரும்பாலும் கடத்திகளாகவே இருக்கிறார்கள். ஆண்கள் இயல்பாகவும் இருக்கலாம், அல்லது மகன்களில் 50% இந்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மரபு கடத்தலானது குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஒரு அதிகப்படியான தகவல் நம்ம சொல்லலாம். இங்கிலாந்தில் ராயல் டிசீஸ்ன்னு இதை குறிப்பிடுறாங்க. ஏன்னா அங்கே ஆண் குழந்தைங்களுக்கு மட்டுமே இந்த நோய் பாதிப்பு அதிகமாக இருந்ததுனால இதை குறிப்பாக ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நோய் நம்ம பார்க்க வேண்டியது நிறக்குருடு. இந்த நிறக்குருடு அப்படிங்கிறதும் எக்ஸ் சார்ந்த மரபணுக்கள் மூலமாக நமக்கு வரக்கூடியது. இந்த எக்ஸ் சார்ந்த மரபணுக்கள் நாம் நிறங்களை பார்ப்பதற்குண்டான கூம்பு செல்களை உற்பத்தி செய்கின்றன. இதில் ஓங்கு நிலை இல்லாமல் ஒடுங்கு நிலையில் இருக்கக்கூடிய எக்ஸ் மரபணுக்கள் அந்த குறிப்பிட்ட நபர்களில் கூம்பு செல்களை உருவாக்க முடிவதில்லை. இதனுடைய அல்லீல்கள் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, XC அப்படிங்கிறது ஒத்த அல்லீல்களாகவும், XC ஒய் அப்படிங்கிறது ஆண்களுக்கு இருக்கக்கூடியது வேறுபட்ட அல்லீல்களாகவும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த நோய் ஆண்களில் வரும்போது XC ஒய் அப்படின்னு அல்லீல்கள் வெளிப்பாடு இருக்கும்போது அவர்களால் சிகப்பு மற்றும் பச்சை நிறங்களை வேறுபடுத்தி காண முடியாது. இது வந்து நிறக்குருடனுடைய ஒரு விளக்கம். நிறக்குருடு, இந்த நிறக்குருடில் நமக்கு 2 விதமான கலப்புகளை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இயல்பான பெண்ணும் நிறக்குருடு ஆணும் கலப்பு செய்தால் வரக்கூடிய நிகழ்வுகளையும், நிறக்குருடு பெண்ணும் இயல்பான ஆணும் கலப்பு செஞ்சோம்னா வரக்கூடிய இயல்புகளையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இயல்பான பெண் நிறக்குருடு ஆணோட கலப்பு செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இயல்பான பெண் அதனுடைய அல்லீல்களை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸு அப்புறம் எக்ஸ் அந்த அல்லீல் நமக்கு வருது. அப்புறம் நிறக்குருடு ஆண் அப்படிங்கும் போது XC ஒய் அப்படின்னு வரும். அப்போது முதல் தலைமுறையில் அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஆண் பெண் அனைவருமே இயல்பான பார்வையில் இருப்பாங்க. ஏன்னா எக்ஸ் வந்து, அதாவது நிறக்குருடு XC அப்படிங்கக்கூடிய அல்லீல் ஒரு எக்ஸோடு சேரும்போது அது பெண்ணாக வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த முதல் தலைமுறையில் வரக்கூடிய பெண் குழந்தைகள் அனைவருமே கடத்திகளாக இருப்பார்கள். ஓகேங்களா? அடுத்தது கடத்தி பெண்கள். அந்த கடத்தி பெண்கள் 2ஆம் தலைமுறையில் வரும்போது அவங்க எத்தனை விதமான நமக்கு மாறுபாடுகள் கிடைக்கும் அப்படின்னா, 4 விதமானதில் முதல் விதமானது எப்படி அப்படின்னா இயல்பான பெண், அப்புறம் இயல்பான ஆண், இது வந்து ஒரு விதமான மாறுபாடு. இன்னொன்று 3வது கடத்தி பெண், அப்புறம் நிறக்குருடு ஆண் வருவாங்க. அப்போது 3:1 விகிதத்தில் நிறக்குருடு வரும். அடுத்தது இன்னொரு கலப்பு, இயல்பான ஆண் நிறக்குருடு பெண்ணோடு கலப்பு செய்தால் வரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த நிறக்குருடு பெண்ணுக்கு அல்லீல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, XCன்னு இருக்கும். இயல்பான ஆணுக்கு எக்ஸ் மற்றும் ஒய்ன்னு இருக்கும். இதில் முதல் தலைமுறை மகன்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக நிறக்குருடு இருக்கும். அது மகன்களாக இருந்தால் நிறக்குருடு இருக்கும்.
முதல் தலைமுறை அனைத்து பெண் குழந்தைகளுமே கண்டிப்பாக கடத்திகளாக இருப்பார்கள். இந்த கடத்தி பெண்கள் நிறக்குருடு ஆண்களை மணந்தால் இரண்டாம் தலைமுறையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு இயல்பான பெண், இன்னொன்று இயல்பான ஆண், அப்புறம் இன்னொரு 50% மீதி இருக்கக்கூடிய 2 என்ன அப்படின்னா நிறக்குருடு ஆணும் நிறக்குருடு பெண்ணும் கிடைப்பாங்க. இப்போது இதில் 50% தலைமுறை, இரண்டாம் தலைமுறையில் 50% கண்டிப்பாக என்ன இருப்பாங்க அப்படின்னா நிறக்குருடாக இருப்பார்கள். இப்போது எக்ஸ் சார்ந்த பால் பண்புகள் பற்றி பார்த்தாச்சு. ஒய் சார்ந்த பால் பண்புகள், இந்த ஒய் சார்ந்த பால் பண்புகள் பார்க்கும்போது ஒய் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குறுக்கதிர் மாற்றத்தில் பங்கு பெறுவது கிடையாது. அதனால் அந்த ஒய் குரோமோசோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வாத்தன்மை கொண்ட குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வாத்தன்மை கொண்ட குரோமோசோம் எப்பயுமே ஆண்களுக்கு கடத்தப்படுகிறது. அதனால் அதில் இருக்கக்கூடிய ஜீன்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோலாண்ட்ரிக் ஜீன்கள்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காது மடல்களில் முடி வளரக்கூடியது. இது வந்து ஆண்களுக்கு மட்டுமே கடத்தப்படக்கூடிய ஒரு பண்பாக உள்ளது. குரோமோசோம் தொகுப்பு மற்றும் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம். இந்த குரோமோசோம் தொகுப்பு அல்லது குரோமோசோம் தொகுதி அப்படின்னு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக பிரித்து இணையாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ள குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து குரோமோசோம் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதை கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வாரி சொல்கிறேன், முழுமையாக பிரித்து இணையாக வரிசைப்படுத்தப்பட்ட குரோமோசோம்களே வந்து கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரியோடைப்பிங்கை வந்து வரைபடமாக வரைந்தால் அதை வந்து இடியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தை முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜோஹின் டிஜோ மற்றும் ஆல்பர்ட் லிவான், இந்த 2 அறிவியலாளர்களும் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறாங்க. இது நம்ம புத்தகத்தில் இல்லாத ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு செல் பிரிதலை நம்ம நுண்ணோக்கி மூலயமா பார்க்குறோம். அப்படி நுண்ணோக்கியில் பார்க்கும்போது அதை அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குரோமோசோம்கள் தெரியும். அது எந்த நிலையில் குரோமோசோம்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் பிரிதலில் மெட்டாஃபேஸ் நிலை, நடுநிலையில் தெரியும். அந்த மெட்டாஃபேஸ் செல் பிரிதல் நிலையில் கொல்சிசின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் நம்ம அந்த செல் பிரிதல் நிலையில் போடும்போது அந்த வேதிப்பொருள் கொல்சிசின் அப்படிங்கிறது வந்து அந்த செல் பிரிதலை அதோடு நிறுத்தி விடுகிறது. அப்போது அதை நம்ம புகைப்படம் எடுக்கும்போது அந்த புகைப்படத்தில் நிறைய குரோமோசோம்கள் தெரியும். அந்த புகைப்படத்தை எடுத்து அந்த குரோமோசோம்களை வெட்டி அதனுடைய அளவின் அடிப்படையில் வரிசையாக அடுக்க வேண்டும். பெரிய குரோமோசோம் வந்து சிறிய குரோமோசோம் வரைக்கும் அடுக்கணும்னா இதற்கு பெயர் தான் கேரியோடைப்பிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை 2 அறிவியலாளர்கள் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. யார் அப்படின்னா ஜோஹின் டிஜோ மற்றும் ஆல்பர்ட் லிவான் அப்படிங்கிறவர். இவங்க முதல்ல எதில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மனித இரத்த லிம்போசைட்டுகளில் இதை எடுக்கிறாங்க. அப்புறம் இதை அவங்க அடுக்கும் போது எப்படி அதை அடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குரோமோசோம்னுடைய அளவினுடைய அடிப்படையிலும் அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய பட்டை அமைப்பின் அடிப்படையிலும் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்ம வரோம். 2 மதிப்பெண் அல்லது 3 மதிப்பெண் கேள்விகளுக்கு இதை நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்கள் யாவை? முதல் பயன் ஆண் மற்றும் பெண் பாலினம் கண்டறிதல். இது கருவில் இருக்க குழந்தைக்கும் நம்ம செய்யலாம் அல்லது ஒரு வளர்ந்த நபருக்கும் நம்ம செய்யலாம். அப்போது முதல் பயன் பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் வரைபடத்தினுடைய பயன்கள் ஆண் மற்றும் பெண் பாலினத்தை கண்டறிதல். அப்புறம் குரோமோசோம்கள் இப்படி பிரியும் பொழுது அதில் ஏற்படும் பிறழ்ச்சிகளை கண்டுபிடிக்கலாம். என்ன விதமான பிறழ்ச்சிகள் அப்படின்னா நீக்கம், இரட்டித்தல், இடம்பெயர்தல் அல்லது பிரியா நிலை, இந்த பிறழ்ச்சிகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஒரு சில குரோமோசோம்களில் ஒழுங்கற்ற பன்மயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில உயிரினங்களில். அதையும் இந்த குரோமோசோம் வரைபடம் வரைஞ்சி பார்க்கும்போது ஒப்பீடு செய்து கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் சில சிற்றினங்கள், நெருங்கிய சிற்றினங்களுக்கு இடையே இந்த குரோமோசோம் வரைபடத்தை வச்சு பார்க்கும்போது அதனுடைய சிற்றினங்களுக்கு இடையேயான பரிணாம உறவுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கும் 46 குரோமோசோம், இன்னொரு உயிரினத்துக்கு 46 குரோமோசோம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா சிம்பான்சி சொல்லலாம் அல்லது ஏதாவது சொல்லலாம். அப்போது அதே அளவு குரோமோசோம்கள் இருக்கிறதுனா நெருங்கிய சிற்றினங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு நம்ம வச்சுக்கலாம். அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னேன். சிற்றினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம உறவு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் மரபியல் நோய்களை கண்டுபிடிக்கலாம்.
ஸோ திரும்பி நம்ம ஒரு வாட்டி சொல்லிடுவோம். ஆண் பெண் பாலினங்களை கண்டறிய பயன்படுகிறது, குரோமோசோம் பிறழ்ச்சிகளை கண்டறிய பயன்படுகிறது, ஒழுங்கற்ற பன்மயங்களை கண்டறிய பயன்படுகிறது, சிற்றினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம உறவுகளை கண்டறிய பயன்படுகிறது, மரபியல் நோய்களை கண்டறிய பயன்படுகிறது. இந்த வரைபடத்தை எப்படி கண்டுபிடிச்சு அதை அடுக்குறாங்க அப்படின்னா, குரோமோசோமை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், துணை மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதனுடைய அளவுகளை பொறுத்து அந்த பெரிய அளவாக இருக்கிறத முதல் போடுறாங்க, மிகச்சிறிய அளவாக இருக்கிறத கடைசியாக வைக்கிறாங்க. அப்படி அடுக்கும் போது அதை குழுக்களாக பிரிக்கிறாங்க. ஏ முதல் ஜி வரை 7 குழுக்களாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தை வந்து 7 குழுக்களாக பிரிக்கிறாங்க, 23 ஜோடிகளாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது இந்த குரோமோசோம் வரைபடம் நமக்கு ஒரு மனிதனுடைய குரோமோசோம் வரைபடம் ஒரு முழுமையான அமைப்பை கொடுக்குது. மரபுக்கால் வழித்தொடர் பகுப்பாய்வு. இந்த வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம பெற்றோர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, 7 தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தலைமுறையினுடைய வரிசையை வரைபடமாக வரைகிறது தான் நான் வந்து பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் இதனுடைய விளக்கம் புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பொருத்தமான மரபு குறியீடுகளை கொண்டு வரையப்பட்ட ஒரு குடும்ப மரம். இந்த விளக்கத்தை சரியாக நம்ம எழுதணும். புரிகிற மாதிரி வேணால் சொல்லலாம், 7 தலைமுறை அல்லது நமக்கு தலைமுறையை வரைபடமாக வரைகிறது அப்படின்னு சொல்லி. இது வந்து புறப்பண்புகளின் அடிப்படையில் மரபு கடத்தலினுடைய வழியை கண்டுபிடிக்க முடியும். இப்போது ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய பண்புகள், அவங்க குடும்பத்தில் எல்லாம் உயரமாக இருக்காங்களா, குள்ளமாக இருக்காங்களா அப்படிங்கக்கூடியது, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நோய் எங்கேருந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில் கூட பார்த்தோம். நிறக்குருடை வந்து எந்த ஒரு அறிவியல் உபகரணமும் இல்லாமல் வெறும் ஆராய்ச்சிகள் மூலமாகவே கண்டுபிடிச்சாங்க. இரத்த கசிவு நோயை வந்து இங்கிலாந்து குடும்பத்தில், அரசு குடும்பத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மரபுக்கால் வழித்தொடர் ஆய்வு மூலயமா தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு குடும்பத்தொடரில் எவ்வாறு பண்புகள் பல தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது என்பதை இந்த மரபுக்கால் வழித்தொடர் ஆய்வு மூலம் நம்மால் கண்டறிய முடியும். இதற்கு ஒரு குறிப்பிட்ட சில குறியீடுகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த குறியீடு வந்து உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த சிறிய கட்டம், வெற்று கட்டம் நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஆணை குறிக்கும், வெற்று அளவில் வட்டம் போட்டோம் அப்படின்னா அது பெண்ணை குறிக்கும். அதே அந்த கட்டங்களுக்குள்ள நம்ம ஏதாவது வண்ணங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அது பாதிக்கப்பட்ட ஆண் அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணை குறிக்கும். அந்த வெற்று கட்டத்தில் பாதி அளவுக்கு மட்டும் நம்ம வண்ணங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கடத்திகளாக நம்ம இது பண்ணலாம். இப்போது ஒரு சதுர கட்டமும் ஒரு வட்டத்தையும் நம்ம ஒரு கோடிட்டு இணைச்சோம் அப்படின்னா திருமணம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு வட்டம் போட்டு அதுக்கு நடுவில் நம்ம ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா ஒடுங்கிய பால் சார்ந்த பண்புகள் பெண்ணுன்னு அர்த்தம். அப்படி நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போது அந்த ஒரு சதுரம், ஒரு வட்டம், அதுக்கு நடுவில் நம்ம கோடு போட்டோம்னா திருமணம்னு சொல்கிறோம். அதுலேருந்து கீழே வரக்கூடிய கோடு வந்து அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளது அப்படின்றத நம்ம காமிக்கலாம். இப்போ இன்னொரு குறியீடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டம், ஒரு வட்டம், இரண்டும் ஒரு கோடால் இணைக்கப்பட்டிருக்கும். மேலேயும் வந்து ஒரு கோடுகளால் முக்கோணம் வடிவத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இரட்டை கரு கூடிய இரட்டையர்கள், இரட்டையர்களை அது குறிக்கும். அது இல்லாமல் ஒரே மாதிரியான கட்டம் கோடுத்தை இணைச்சிருக்கு, மேலே முக்கோண கோட்டால் இணைச்சிருக்கப்பட்டது அப்படின்னா அது ஒரு கரு இரட்டையர்களாக இருக்கும். அது கட்டமாக இருந்தால் ஒரு கரு இரட்டை ஆண்களாக இருக்கும். வட்டமாக இரண்டும் ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டு முக்கோண கோட்டால் இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு கரு ஒத்த பெண்ணாக இருக்கும். அப்புறம் அந்த தலைமுறை கீழே வரும்போது ஒரு கரும்புள்ளி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது கருவிலேயே அழிந்து விட்டது, அதுக்கு பால் நமக்கு தெரியல, அது ஆண் பாலா பெண் பாலான்னு தெரியல, கருவிலேயே இறந்து விட்ட ஒரு குழந்தைய அது குறிக்கும். அப்புறம் அந்த வட்டம் அல்லது சதுரம் நம்ம போடும்போது அதை குறுக்கு கோடிட்டு அடிச்சிருந்தோம் அப்படின்னா அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வட்டத்தை சாய் சதுரமாக நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து பால் குறிப்பிட முடியாத ஒரு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம தலைமுறைகளை போட்டுக்கிட்டே வருவோம். பெற்றோர், முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறைன்னு அந்த நம்ம மரபியலில் போடும்போது அதே மாதிரி இங்கேயும் போடலாம். அப்புறம் அந்த ஒரு சதுரம், ஒரு வட்டத்துக்கு நடுவில் 2 கோடுகள் இணைக்கப்பட்டிருந்தால் அது நெருங்கிய உறவுகளுக்கு இடையேயான திருமணம் அப்படிங்கிறதையும் குறிக்கும். இந்த குறியீடுகளை நம்ம சுலபமாக வரைஞ்சி நம்ம ஒரு அறிவுகளை வளர்த்திக்கலாம். நம்முடைய சொந்த குடும்பத்தினுடைய அறிவையும் நம்ம வளர்த்திக்கலாம். இது சம்பந்தமான, இந்த குறியீடுகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு செய்முறை தேர்வுலையும் வரும். இதை நம்ம சுலபமாக படிச்சுக்கலாம். இது வந்து மரபுக்கால் வழித்தொடர் ஆய்வு பற்றி நமக்கு
கொடுத்துருக்குறாங்க. அடுத்த தலைப்பு மரபியல் குறைபாடுகள். நோய்கள் வந்து பல விதத்தில் வரும். அதே மாதிரி மரபியல் மூலமாகவும் வரும். இந்த மரபியலில் வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ ஒரு குரோமோசோம் இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஒரு நடுவில் சென்ட்ரோமியர் இருக்கும், மேலே குரோமோசோம் கரங்கள் இருக்கும். அதில் உள்ள வந்து நிறைய ஜீன்கள் இருக்கும். ஒரு செயல்படக்கூடிய ஜீன்கள் ஒரு லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். அந்த இடங்கள் இப்போது ஜீன்களில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜீன்களில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மெண்டலியன் நோய் குறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுமையான குரோமோசோமில் நீக்கப்பட்டிருந்தாலோ சேர்க்கப்பட்டிருந்தாலோ அல்லது இடம் மாறி இருந்தாலோ இதனால் வரக்கூடிய நோய்களை வந்து குரோமோசோம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரபியல் சார்ந்த நோய்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு பற்றியும் நம்ம பார்க்கணும். அதாவது சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஎன்ஏ இயல்பற்ற பிறல் நிலையில் இருந்தால் அதை வந்து சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். மரபணுக்களில் வரக்கூடியதை வந்து எப்படி நடக்கலாம், மரபணுக்கள் அதாவது குரோமோசோம்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, அந்த குரோமோசோம்கள் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது குரோமோசோம்கள் சேர்தல் மற்றும் இழத்தல் மூலயமாக ஏதேனும் பிரச்சனைகள் வந்திருந்தா அதனால் வரக்கூடிய நோய்களை வந்து குரோமோசோம் பிறழ்ச்சி நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம திரும்பி பார்க்குறோம். மரபியல் குறைபாடுகளை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். என்ன ரெண்டாக பிரிக்கிறோம்? மெண்டலியன் குறைபாடுகள். அதில் நமக்கு புக்கில் என்னென்ன எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலாசீமியா, நிறமி குறைபாடு நோய் மற்றும் ஹண்டிங்டன் கோரியா அப்படிங்கக்கூடிய நோய்களை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி குரோமோசோம் பிறழ்ச்சி நோய்களுக்கு நமக்கு எடுத்துக்காட்டுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் மற்றும் டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுத்துருக்காங்க. இந்த குரோமோசோம் பிறழ்ச்சிகள் நம்ம திரும்பி படிக்கும் போது ரெண்டாக பிரிப்போம். ஒன்று உடல் குரோமோசோம் சார்ந்த பிறழ்ச்சிகள், இன்னொன்று பால் சார்ந்த பிறழ்ச்சிகள். அதை நம்ம வரும்போது திரும்பி படிப்போம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மெண்டலியன் குறைபாடுகள், அது சார்ந்த நோய்களை பற்றி பார்க்கணும். இந்த மெண்டலியன் குறைபாடு நோய்கள் அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஒரு மரபணுவில் ஏற்படும் மறுசீரமைப்பு அல்லது திடீர் மாற்றம். அது ஒரு சின்ன ஜீனில் தான் நடக்கும். ஒரு பெரிய குரோமோசோம் இருக்கும், அதில் ஒரு ஜீன், அந்த ஜீன் வேலை செய்யாததுனால ஒரு புரதம் அல்லது ஒரு நொதி அவங்களுக்கு வேலை செய்யாது. அந்த நொதி அல்லது புரதம் வேலை செய்யாததுனால ஒரு நோய் குறைபாட்டை அவங்களுக்கு ஏற்படுத்தும். இதுதான் வந்து மரபணு மறுசீரமைப்பு அல்லது திடீர் மாற்றம் ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய மெண்டலியன் நோய் குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம எடுத்துக்காட்டுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலாசீமியா, அல்பினிசம், பினைல் கீட்டோன் யூரியா, அறிவால் செல் இரத்த சோகை, ஹண்டிங்டன் கோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு 5 நோய்களை கொடுத்துருக்குறாங்க. 4 நோய்களை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஓங்குத்தன்மை ஜீன்களாலும் ஏற்படலாம், ஒடுங்குத்தன்மை ஜீன்களாலும் ஏற்படலாம், அல்லது உடல் குரோமோசோம் இருக்கக்கூடிய ஜீன்களாலும் ஏற்படலாம், பால் குரோமோசோம் இருக்கக்கூடிய ஜீன்களாலும் ஏற்படலாம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். முதல் நோய் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலாசீமியா. உடல் குரோமோசோம் ஒடுங்கு பண்பு ஜீன்களால் இந்த நோய் ஏற்படுகிறது. உடல் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன், அதுவும் ஒடுங்கு ஜீன். இந்த ஓங்கு ஜீனாக இருந்ததுன்னா இந்த நோய் குறைபாடு ஏற்படாது. ஒடுங்கு ஜீன் ஏற்படும் போது நமக்கு மரபு வழி வரும்போது இந்த நோய் ஏற்படுகிறது. இது ஈமியா அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரத்தத்தோட சம்மந்தப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரத்த சிவப்பணுக்கள் வந்து நார்மலாக, அதாவது சாதாரணமாக எப்படி இருக்குன்னா வட்டமாக இருக்கும், உட்குளிந்து இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீமோகுளோபின் அப்படிங்கக்கூடிய நிறமி இருக்கும். அந்த ஹீமோகுளோபினில் அந்த மூலக்கூறுகள் வந்து 4 சங்கிலிகளால் ஆனது. 2 ஆல்ஃபா சங்கிலிகள் மற்றும் 2 பீட்டா சங்கிலிகளால் ஆனது இல்லைங்களா? இந்த சங்கிலிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த நோயை நமக்கு கொடுக்குது. இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறதுல இந்த ஆல்ஃபா சங்கிலியில் வரக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா HbA1 மற்றும் HbA2 என்ற 2 ஜீன்கள் இதை கட்டுப்படுத்துது. இது எந்த குரோமோசோமில் இந்த ஜீன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் 16ல் இருக்குது. இது வந்து திடீர் மாற்றம், இந்த குரோமோசோம் 16ல் HbA1 HbA2 ஜீன்கள் ஏதேனும் மாற்றம், எப்படி மாற்றம் அடைகிறது அப்படின்னா திடீர் மாற்றம் அல்லது குரோமோசோம் நீக்கம் அல்லது ஜீன்கள் நீக்கம், ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மரபணுக்கள் மாறுபாடு ஏற்பட்டால் இந்த ஆல்ஃபா தலாசீமியாவை உருவாக்குகின்றன. இந்த ஹீமோகுளோபினில் பீட்டா குளோபுலின் சங்கிலி பாதிப்படைவதால் பீட்டா தலாசீமியா ஏற்படுகிறது. இந்த குரோமோசோம் 11 அதுலேயும் வந்து இந்த நோய்க்கான ஒரு ஜீன்கள் இருக்குது, உள்ள ஒற்றை ஜீன். அந்த ஜீனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா HBP அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இதை கட்டுப்படுத்துது. இவை இந்த குறைபாட்டால் என்ன நோய் வருது அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. கூலியின் இரத்த சோகை, கூலிஸ் இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து ஆல்ஃபா சங்கிலிகள் அதிகரிப்பதால் இரத்த சிவப்பணுக்கள் சேதாரம் அடைவதால் அவங்களுக்கு இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த தலாசிமியா பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நோய் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபினைல் கீட்டோன் யூரியா. இந்த நோய் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இங்கே பாருங்கள், ஃபினைல் கீட்டோன் யூரியா, இதை 3 வார்த்தையாக பிரிக்கிறோம். இந்த ஃபினைலும் கீட்டோன் அப்படிங்கிறது வேதிப்பொருட்கள். இது வந்து சிறுநீர் அப்படிங்கிற யூரியாவில் வெளியேற்றுறதுனால இந்த நோயை வந்து ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படிங்கிறது வளர்ச்சிதை மாற்ற பிறவி குறைபாட்டு நோயாக நம்ம கண்டறிகிறோம். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடல் குரோமோசோமின் இணை ஒடுங்கு மரபணுவாக இருக்கிறது. ஓங்கு பண்பு கிடையாது, இது ஒடுங்கு ஜீன்களால் இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த நோய் வந்து கல்லீரலோடு சம்மந்தப்பட்டது. அதாவது என்ன பண்ணணும்னா கல்லீரல் தான் வந்து ரத்தத்தில் இருக்கிற யூரியாவை பிரித்து கொடுக்கணும். இதில் கல்லீரலில் வரக்கூடிய ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அல்லது PAH அப்படிங்கக்கூடிய நொதி, அதாவது வேதிப்பொருளுக்கு வந்து மரபணு திடீர் மாற்றத்தால் உருவாக்க முடியாமல் போயிடும். இந்த வேதிப்பொருள் இல்லாததுனால என்ன ஆக முடியாது அப்படின்னா அந்த ஃபினைல் அலனைன் தைராக்சினேஸ் அப்படிங்கிறது தைரோசினாக மாற முடியாது. தைரோசினாக மாற முடியல அப்படின்னா இந்த வேதி வினைகளால் உடல் வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய வேதி வினைகளால் வரக்கூடிய ஃபினைல் அலனைன் தைராக்சின் அப்படியே இருக்கிறதுனால உடலில் ரத்தத்தில் சேர்ந்து அது என்னவா மாறிடும் அப்படின்னா ஃபினைல் பைருவிக் ஆசிட்டாக மாறிவிடுகிறது. இது வந்து அந்த நோய் தாக்கப்பட்டவர்களுக்கு பெரிய குறைபாடுகளாகவும் அவருடைய சிறுநீரில் இது வெளியே எடுத்துறதுனாலையும் இதை வந்து ஃபினைல் கீட்டோன் யூரியான்னு சொல்கிறாங்க. இந்த நோய்க்கான அறிகுறிகள் பார்த்தோம் அப்படின்னா மிக தீவிரமான அதிதீவிர மூளை குறைபாடு ஏற்படும். அப்புறம் தோலில் அல்லது முடிகளில் குறைவான நிறமிகள் இருக்கும். அப்புறம் ஃபினைல் பைருவிக் அமிலம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுநீர் வழியாக வெளியேற்றும். இது முக்கியமான ஒரு அறிகுறி. அதனால தான் இதை வந்து நம்ம ஃபினைல் கீட்டோன் யூரியா, ஃபினைல் பைருவிக் அமிலம் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுவதால் இதை ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படின்னு நோய் குறியீட்டுன்னு சொல்கிறாங்க. திரும்பி நம்ம அதை சின்ன ஒரு ரீகேப் பாருங்கள். அது வந்து குரோமோசோம் 12 இருக்குது. ஒடுங்கு ஜீன் வந்து இதனால் செயல்படுது. இந்த ஃபினைல் தைராக்சின் அப்படிங்கிறது தைராக்சினாக மாற முடியாததுனால ரத்தத்தில் சேர்ந்து அவை ஃபினைல் பைருவிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. இதில் அடுத்த நோய் குறியீடு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிறமி நோய் குறைபாட்டு நோய். அதாவது தோல் வெள்ளையாக இருக்கும், புரிகிற மாதிரி சொல்கிறது. ஆங்கிலத்தில் இதை வந்து அல்பினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்பினோ அப்படின்னாலே உடலில் நிறமியே இல்லாமல் இருக்கிறது தான் அல்பினோன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சிதை மாற்ற பிறவி குறைபாட்டு நோய். வளர்ச்சிதை மாற்ற பிறவி குறைபாட்டு நோயாக இது இருக்குது. இது வந்து உடல் குரோமோசோம்களில் ஒடுங்கு ஜீன்களால் ஏற்படக்கூடியது. இது ஓங்கு ஜீனாக இருந்ததுன்னா கேபிட்டல் ஏன்னு சொல்லுவாங்க. இது ஒடுங்கு ஜீனாக இருக்கிறதுனால ஸ்மால் ஏன்னு சொல்லலாம். இது வந்து தோலின் நிறத்துக்கு உருவாகக்கூடிய மெலானின் அப்படிங்கக்கூடிய நிறமை உருவாக்கத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஒடுங்கு ஜீன்கள் ஒருத்தருடைய உடம்புல தாய் சேய் ரெண்டும் சேர்ந்து ஒத்த பண்புகளாக இருக்கும்போது அவங்களுடைய உடலில் என்ன வராது அப்படின்னா தைரோசினேஸ் அப்படிங்கக்கூடிய நொதியை அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாது, இல்லைங்களா? அந்த நொதி இல்லை அப்படின்னா விளைபொருள் கிடைக்காது. அந்த விளைபொருள் கிடைக்கல அப்படின்னா அந்த வேதி வினையே நடைபெறாது. அதனால் அவங்களுக்கு வரக்கூடியது அந்த வேதி வினையில் நமக்கு இறுதியாக கிடைக்கக்கூடிய விளைபொருள் என்ன அப்படின்னா கருமை நிறம் கொண்ட மெலானின் அப்படிங்கக்கூடிய நிறமி. அந்த நிறமி உருவாகிறதுக்கு உண்டான வேதி வினையில் இந்த தைரோசினேஸ் நொதி அவர்கள் உடலால் கொஞ்சம் கூட உற்பத்தி செய்யவே முடியாது. இந்த மெலானின் அப்படிங்கிற கருமை நிற நிறமி எங்கே இருக்கும் அப்படின்னா மெலனோசைட் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களில் இருக்கும். அதில் என்ன ஒரு வேதிப்பொருள் இருக்கும் அப்படின்னா டோபா, DOPA அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனைன், 3,4-டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் ஸ்கின் முழுவதும் வெள்ளையாக இருக்கும், முடியும் வெள்ளையாக இருக்கும், கண்ணின் இந்த கருவிழி ஐரிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நிறமற்று இருக்கும். அப்புறம் அவருடைய ஸ்கின்னில் மெலனோசைட் செல்கள் இருக்கும். ஆனால் அந்த மெலனோசைட் செல்களில் வேதி வினை ஏற்படுத்துவதற்கு என்ன இருக்காது அப்படின்னா தைரோசினேஸ் அப்படிங்கக்கூடிய நொதி இருக்காது. அப்போது செல்கள்லாம் நார்மலாக இருக்குது, ஆனால் அந்த வேதி வினை மட்டும் இங்கே நடக்கிறது கிடையாது. இந்த நோய் குறைபாட்டால் அவர்களுக்கு நிறமி குறைபாட்டு நோய் ஏற்படும். அந்த வேதிப்பொருளை நீங்கள் திரும்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, 3,4-டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனைன். இது என்னவா மாறணும் அப்படின்னா மெலானின் அப்படிங்கக்கூடிய கருமை நிறமியாக மாறணும். அதுக்கு நடுவில் என்ன வேணும் அப்படின்னா தைரோசினேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நொதி வேணும். அந்த நொதி இல்லாததுனால
அவர்களுக்கு அந்த இறுதியான விளைபொருள் எண்டு ப்ராடக்ட் மெலானின் கிடைக்காம போயிடும். அடுத்து ஒரு நோய் பார்த்தோம் அப்படின்னா ஹண்டிங்டன் கோரியான்னு சொல்லுவாங்க. இது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நோய்களும் 3 நோய்களுமே தலாசீமியா ஆகட்டும், நிறமை குறைபாடு ஆகட்டும் மற்றும் பெனைல்கீட்டோனூரியா ஆகட்டும், இது 3 நோய்களுமே ஒடுங்கு பண்புகளால் வரக்கூடிய நோய்களாக இருக்கும். ஆனால் இந்த நோய் பார்த்தோம் அப்படின்னா ஓங்கு பண்பால் ஜீன்களால் வரக்கூடிய நோயாகும். ஓங்கு தன்மை கொண்ட கொல்லி ஜீன்களால் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய் என்னன்னு பார்த்தோம்னா ஹண்டிங்டன் கோரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தன்னியல்பான இந்த நோய்க்கு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய கை காலெல்லாம் எப்பயுமே நடுங்கிக்கிட்டே இருக்கும். அவங்களால அந்த நடுக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அது அந்த தசைகள் இறுக்கிக்கிட்டே இருக்கிறதுனால அது சீக்கிரம் சிதைவடையும். அப்புறம் இது ஏன் நடுங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூளைகளிலிருந்து அது தூண்டுதல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது தசைகளும் நசிவுறும், மூளை செல்களும் நசிவுறும். அப்புறம் மூளை செல்கள் சிதைவடைவதால் அவர்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா மனநிலை பாதிப்பு ஏற்படும். அப்புறம் உடல் நலம் அல்லது உடல் பலம் அவங்களுக்கு குறைந்து போகும். இது சீக்கிரம் தசைகள் நலிவுறதுனால அவர்கள் என்ன ஆகாங்க அப்படின்னா 35 முதல் 40 வயதுகளிலேயே இறந்து விடுவார்கள். இது வரைக்கும் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த நோய்க்கு தாக்கப்பட்டவங்களுடைய மூளையை நம்ம படம் பிடிச்சோம் அப்படின்னா மூளை செல்கள் சிதைவடைந்து அதனுடைய அளவு குறைந்திருக்கும். அது ஒரு அதிகப்படியான தகவலாக நம்ம வச்சுக்கிறோம். இந்த தகவலை நீங்கள் தேர்வுகளில் எழுத வேண்டாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜீன் குறைபாட்டு நோய்கள் அல்லது மெண்டலியன் குறைபாட்டு நோய்களை பார்த்தோம். அடுத்தது குரோமோசோம் பிறழ்ச்சி நோய்களை நம்ம பார்க்கணும். குரோமோசோம் அப்படிங்கிறது முழுசாக இருக்கும். ஒரு குரோமோசோமில் ஒரு பகுதி போனால் கூட அதில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜீன்கள் மாற்றப்பட்டிருக்கும். அதனால் இந்த குரோமோசோம் பிறழ்ச்சியால் வரக்கூடிய நோய்களை நம்ம பார்க்க போகிறோம். மனிதருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 46 குரோமோசோம்கள் இருக்கும் அல்லது 23 இணை குரோமோசோம்கள் இருக்கும். இது 23 தாய்கிட்ட இருந்து 23, தந்தைக்கிட்ட இருந்து 23 வரும். இந்த 23 இயல்பாக சேர்ந்துச்சு அப்படின்னா 46 அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்கும். அந்த இயல்புலேருந்து 46 அல்லது 23 இணைங்கிற இயல்புலேருந்து மாறி வரும்போது அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குரோமோசோம் அமைப்பு மற்றும் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் குரோமோசோம் குறைபாட்டு நோய்களை உருவாக்குகின்றன. இது ஏன் சார் அந்த மாதிரி வருது அப்படின்னா இப்போது குன்றல் பகுப்பு நடக்கும்போது எல்லா குரோமோசோம்களும் இயல்பாக சரிசமமாக பிரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு பிரிக்கப்படாமல் ஒரு குரோமோசோம் அல்லது 2 குரோமோசோம் ஒரு பக்கமே தங்கிடும். அப்படி பார்த்துட்டோம்னா ஒரு இன செல்லில் குரோமோசோம்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், இன்னொரு இன செல்லில் பார்த்தோம்னா குரோமோசோம் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இதில் எது கருவுற்றாலும் அவர்களுக்கு குரோமோசோம் குறைபாட்டு நோய்கள் ஏற்படும். இதுதான் அங்கே அந்த புத்தகத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கை அதிகரித்தோ அல்லது குறைந்தோ ஏற்படும் ஒழுங்கற்ற பன்மயம் அல்லது அனியூப்ளாய்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதைத்தான் குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வரக்கூடிய நோய்களை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க.